பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை என்னை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் இந்த சங்கீதத்தை எழுதின அங்கே தாவீது என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனை பார்த்தீர்களாக இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த இந்த பரிசுத்தவானுக்கு ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. என்னவென்று சொன்னார், கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு வெளிச்சமும் ஒரு வெளிப்பாடும் இந்த இடத்திலே தாவீதுக்கு கிடைக்கிறது. இவன் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். ஆனால் இன்றைக்கு அதிகமான தேவ ஜனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் ஒன்றும் அறியாதவர் போல இருக்கிறார், அவர் ஒன்றும் தெரியாதவர் போல இருக்கிறார், அவர் மறந்து விட்டது போல இருக்கிறார். இப்படியெல்லாம் நாங்கள் சில வேளைகளிலே ஆண்டவரை குறித்து நாங்கள் மட்டிடுகிறோம், இல்லை என்றால் அப்படி நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற போது அவருடைய குமாரனையே, அவர் உங்களையும் என்னை அறிந்தபடியினால அவருடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக அவர் தருவது அது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறதோ அதைவிட அதிகமாக அவர் உங்களையும் என்னையும் அறிந்தது அதிகமாக இருக்கிறது. எனவே நாங்கள் நம்முடைய இருதயத்தில் நாம் யோசிக்க கூடாது, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறாரா, நமக்கு நாங்க படுகிற பாடு தெரியுமா, வேதனை தெரியுமா, இப்படி எல்லாம் சில வேளைகளிலே நாம் தேவனை குறித்து நாம் யோசிக்கிறோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற போது புதிய ஏற்பாட்டு திருச்சபையாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், தேவன் எங்களை அறிந்திருக்கிறார், அதை போல எங்களை அவர் சூழ்ந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு மேலும் இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் அவர் கண்காணிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை எப்பொழுதும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை அரவணைக்கிறவராக இருக்கிறார். எனவே அவருடைய ஆளுகை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்தது மட்டுமல்ல, அவர் இரவும் பகலும் நம்மோடு கூட சூழ்ந்து காணப்படுகிறார். எனவே இப்படிப்பட்டதான நம்மை அறிந்திருக்கிற தேவனை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக் கூடாது. அவருக்கு நாம் என்னென்ன வேலையெல்லாம் நாங்க எப்படியெல்லாம் நாங்க செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் நாங்க கர்த்தருக்காக நாம் செய்து கொண்டு போகிற போது, அவருடைய சித்தத்துக்கு நேராக நாங்க சரியாக நடத்தப்பட்டு கொண்டு போகிற போது, தேவன் அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்விலே நடப்பித்துக் கொண்டிருப்பார்.